பாருங்க அவன் வந்து ஒரு மாம்பழம் பிரியருன்றதுக்கு இதுதான் பெரிய சாட்சி. இதை வச்சுட்டே திரிவான். ஆனால் நாங்கள் மாம்பழம் ஒரு பீஸ் தான். இது ஏன்டா தூக்கிட்டு வந்த? இது தூக்கிட்டு வந்த? ஏன்டா அப்படி பண்ற? ரோட்ல ஒரு தூக்கி போட்டா எங்க இருந்தாலும் கண்டு புதைச்சி வச்சாலும் கொண்டு வந்துடும். ஏண்டா ஒரு மரம் வைக்க விட மாட்டேன். ஆப்பிள் வேணுமா? வேணுமா? வேணாமா கைக்கு? வெரி குட். ஒரு கைத்திக்குள்ள வை. சோஃபா கண்டு ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் தான். இது வேணுமா? அழகா எடுக்கிறியா? இது அப்படியே கொடுத்துடலாமா? ஒரு பீஸா கொடுக்கலாம். ஒரு பீஸா கொடுக்கலாம். இவ்வளவு பீஸ் வேண்டாமா? பட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை எவ்வளோ ருசிச்சு சாப்பிட்றான் பார்த்தீங்களா? எப்படி சாப்பிட்றதுன்னு இவங்கிட்ட தான் கற்றுக்கணும் போல். அந்த அளவுக்கு டேஸ்டியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்கள் பெட்ஸுக்குமே கொடுங்க. ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டாக கொடுக்குறது எல்லாத்துக்குமே நல்லது. வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிட மாட்டான். ரொம்ப மற்றதெல்லாம் விரும்பி சாப்பிடுவான். கையில் என்ன மஞ்சளாக இருக்குது அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா மாம்பழம் ஒரு பீஸ் கொடுத்தோம். அவன் எதுவாக இருந்தாலும் ஒரு கை மேலே வச்சு சாப்பிடுவான். அதனால தான் அந்த கரையாயிருச்சு.